என்ற மனிதர்கள் வீறு கொண்டு எழுவீர், வீறு கொண்டு எழுவீர். வணக்கம். ஆமா, என்ன ரொம்ப மனசே சரியில்லை தோழர். பார்த்தா செய்தியை பார்த்தா அந்த நம்ம சாத்தங்குடி தரங்கம்பாடி பக்கத்துல ஒரு ஆணவ படுகொலை, மயிலாடுதுறை. என்ன சின்ன இன்னும் ஸ்கூலு தான் படிச்சுட்டு இருக்காங்க பிள்ளைக்கு, ஏதாச்சும் விருப்பப்பட்டிருப்பாங்க பிள்ளைக்கு. அது பெண்ணு வந்து ஒரு மேல், இது ஒரு பட்டியல் இனத்து பையன். இது தகராறு நடந்து பையனை வந்து அடிச்சிருக்காங்க அந்த பெண்ணு வீட்டுக்காரங்க. அடிச்சுட்டு வந்து கூட்டி வந்து வீட்டில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆஸ்பத்திரி கூட்டி போய் ட்ரீட்மெண்ட்டில் வந்து அப்பா பையனோட நைட் படுத்திருந்துருக்காங்க. இவர் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. பையனை அடிச்சிட்டாங்கன்னு வந்துட்டு இதாக வந்தோடனே திருப்பி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தால் பையனை காணும். ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து பையனை காணுங்க. பையனை காணும். இவர் பையனை தேடுறாரு. திடீர்னு அங்கேருந்து ஃபோன் வருது. இவர் எங்கேயாலும் பையனை காணும்னு தேடிட்டு வந்தா திருப்பி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது அப்பாவுக்கு. பொண்ணை காணும்பா. பொண்ணையும் காணும். பையன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னா அங்கேருந்து நீ ஸ்டேஷன் வான்னு கூப்பிடுறாங்க. இவர் எல்லாம் சேர்ந்து தேடினா கடைசியில் பார்த்தா அந்த ஊருக்குள்ள ஒரு தோப்புக்குள்ள பையனும் பொண்ணும் தூக்கில் தொங்குற மாதிரி, ஆனால் காயங்களோட இருக்கு. அடிச்சு தொங்க விட்டுருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நவீன காலத்தில் காவல்துறையில ரொம்ப கால குடும்ப தகராறு அப்பப்போ நடக்கும் போலுக்கு இந்த பிரச்சனை தெரிஞ்ச உடனே ரெண்டு பொண்ணும் பையனும் விரும்புதுன்னு ஒன்று இந்த மாதிரி. இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த திருநெல்வேலியில் ஒரு வருஷம் இருக்கும், ஒரு பையனை அந்த அவங்க பொண்ணோட அப்பா அண்ணன் அம்மாவும் காவல்துறையில் பணிபுரிகிறவங்க. அந்த லேடியை கூட இப்போ தான் கைது பண்ணாங்க ஒரு வருஷம் கழிச்சு. இதுன்னு ஒன்றுமே ஒரு இவ்வளவு நாகரிகம் ஒன்றும் விருப்பம் இல்லைன்னா சரி ரெண்டு பேரும் பிரித்து விட்டுடலாம். இதை தீர்க்கிறதுக்கு என்னதான் வழின்னா அப்போ எத்தனையோ தரம் சொல்கிறாங்க அரசாங்கம் முறையீடு பண்ணுறாங்க. அது இந்த இடதுசாரி அணிகள் தான் போய் முறையிடுது. போன ஆட்சியிலையும் சொல்லி பார்த்தாங்க இந்த ஆணவ படுகொலைக்கு ஒரு சட்டம் புதுசாக ஏற்றுங்கன்னு. ஆமாம், நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு ஆணையத்தை போட்டாரு. ஆமாம், ஆய்வு பண்ணி வாங்கி வச்சாங்க. அதோட அவங்களும் விட்டாங்க. அவங்க என்ன கணக்கு பண்ணுறாங்க, ஓட்டுக்கு வாக்கு எண்ணிக்கைக்காண்டி தேர்தல் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்களா, இல்லை இந்த சட்டத்தை செய்ததுனால நமக்கு என்ன லாபம்னு நினைச்சாங்களா? இங்கே இந்த சண்முகம் சிபிஎம் செயலாளர் சொல்றாரு, நாங்கள் சாதி பிரச்சனைன்னு போய் தலையிட்டோம்னா அங்கே ஆதிக்க சாதிக்கு எதிராக வர்றவன் திமுகவாக தான் இருக்கான், இல்லைன்னா அண்ணா திமுகவாக இருக்கான், இல்லை காங்கிரஸாக இருக்கான். சாதியை ஒழிக்கணும்னு அந்த கட்சிங்களே முடிவு பண்ணலை. என்னதான் ஒரு தலைவர் வந்து அதெல்லாம் கூடாது தப்பு அப்படின்னு சொன்னாலும் லோக்கல்ல இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த திருப்பதி நாராயணன் ஒருத்தன் இருக்கான், ஜாதியை வச்சு மதத்தை வச்சு இந்தியாவில் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவன் அப்பப்போ வர அவுத்து விட்டுக்கிட்டு இருக்கான். இது இந்த கட்சிகள் திராவிட கட்சிகளெல்லாம் வந்து சும்மா இருக்கிறதெல்லாம் ஜாதி மதத்தை பற்றி இவங்க தான் பேசுகிறாங்க, இங்கே இருக்குது சமூக நீதினு அந்த ஆள் வேறு. அப்போ அது இப்போ பத்தலைன்னு இந்த அவர் பேர் என்ன, இந்த மணியன்னு ஒருத்தர், அவரும் அந்த ஆளும் இப்படி தான் பேசுகிறான். ஜாதியை வச்சு மதத்தை வச்சு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணிட்டு இருக்கேன். என்னமோ மற்ற மாநிலத்தில் ஜாதியே இல்லாத மாதிரியும் மதம் இல்லாத மாதிரியும். சாதி இருக்கு, எந்த தகராறும் பண்ணக்கூடாது. அவன் சாதிக்குள்ளே அடங்கி ஒடுங்கி போயிருந்தாங்கன்னா எதுவும் பேச மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல எதிர்ப்பு கிளம்பும் போது அது பெருசாக செய்தியாக மாறுது. தமிழ்நாட்டில் கிளம்புது நிறையா, அதனால செய்தியாக்குறாங்க. இது இவங்க அடக்கி ஒடுக்கி பார்க்குறான், முடியல. அதுக்கு தான் நீதிபதி சந்துருவோட தலைமையில் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஒரு பெரிய ஆய்வு பண்ணி அவர் வந்து ஒரு ஆவணமாக கொடுத்தாரு. அந்த ஆவணத்தில் என்ன இருக்குன்னா, கயிறு கட்டுற இதிலிருந்து ஆரம்பிக்கிறார். மாணவர்கள் கயிறு கட்டக்கூட ஒரு சாதிக்கும் ஒரு விதமான கயிறு கட்டுறதும் தென் மாவட்டங்களில் குறிப்பாக இருக்குது. ஒரு 4-5 மாவட்டங்களில் இது ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணது. அதுதான் நாங்குநேரியில் அந்த பையனை வெட்டி கொண்டது உள்பட மாணவர்களோட கொள்ளலை ஆஸ்பத்திரியில் கிடந்து அவங்க தப்பிச்சு வந்துட்டான். இளம் வயதிலேயே விதைக்கிறாங்க அந்த சாதி வெறிய அப்படின்னு. அதுக்கு என்னென்னலாம் பண்ணலான்னு ஒரு பெரிய வந்து தீர்வை வந்து முன் வச்சு ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தாரு. அதை இடதுசாரிகள் தான் வலியுறுத்தி கொண்டு போய் ஏற்கனவே இல்லை திமுக அரசுக்கிட்டையும் அதை வலியுறுத்தினாங்க. இப்போ அந்த ஆவணத்தை புதுசாக வந்திருக்கக்கூடிய விஜய், நீங்கள் நிறைய காதல் படங்கள்லாம் நடிச்சிருக்கீங்க, காதலை பற்றி உங்களுக்கு தெரியும், அப்படி காதலிக்கிறவங்களை கொலை பண்ணுறாங்களே நியாயமா அப்படின்னு அமைச்சர்கள் பட்டியல் இனத்தவர்னு வர பெருமையாக வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த சமயத்தில் அந்த சட்டம் நிறைவேற்றலைன்னா வேற எப்போ? அதுவும் இல்லாமல் சமூக நீதித்துறை வந்து
ஒரு வன்னியரசு போன்ற திரும்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அமைச்சர்கிட்ட இருக்கு. இது வந்து நல்ல வாய்ப்பு. இந்த சந்தர்ப்பத்தில் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா பல விஷயங்களுக்கு ஒரு முடிவாக அமையும். முழுசா தீர்ந்துட முடியாது, வெறும் சட்டம் போடுறதுனால மட்டுமே பிரச்சனைகள் தீராது. அது வச்சுக்கிட்டே எவ்வளோ நடக்குது. நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் சிவியரா பண்ணுங்கிறேன். ஒரு மனித குலம் அடுத்த கட்டத்துக்கு போகல, வளர்ச்சியாக நாகரிகமான ஒரு உலகத்துக்கு போகணும்னா இதெல்லாம் உள்ள இருந்ததுன்னா இந்த அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும்? கண்டிப்பாக. அதனால இந்த மாதிரி சலுகைகள் எல்லாம் ரத்து பண்ணா என்ன இருக்குமா? அது ஒரு இல்ல எல்லா சாதிக்குள்ளேயும் இருக்குது. ஆனா அது அதிகமா இல்ல இதே பட்டியலின சாதி சார்ந்தவர் ஒரு பணக்காரரா இருந்தாருன்னா இல்ல அதுவும் நடக்குது. பணக்காரரா பணக்காரரா இருந்தா கூட அதிகம் பண்றாங்க. இல்ல பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகளை இவங்க வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் வந்து இப்ப நீங்க பல ஊர்களில் நடக்கக்கூடிய சாதி வரி என்னன்னா அவர்களை பொருளாதார ரீதியாக அடிமையா வச்சிருக்கணும். அவங்க உயிரோட இருக்கணும், ஆனா அவங்ககிட்ட எதை சொத்தும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நம்மக்கிட்ட அடங்கி இருப்பான் அப்படிங்கிற அந்த ஆதிக்க மனநிலை பல விதங்களில் வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. இப்போ வந்து தண்ணி குடிக்கணும், தண்ணி எங்கே என் குளம் என் தெருவில் தான் இருக்கணும், என் வீட்டில் வந்து நீங்கள் பிடிச்சிட்டு போகணும். ஏன் அதை அப்படியே கொஞ்சம் தூரம் கொண்டு போய் காலனியில் தண்ணி ஒரு குளம் நட்டா போயிட்டு போகுது, ஆனால் அதை தடுக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி அந்த ஆதிக்க மனநிலை இருக்குல்ல, புது சட்டம் போட்டுட்டு போனால் உனக்கெல்லாம் பகுமானமாகி போச்சு. இப்படி இந்த மனநிலை எல்லாம் இந்துங்கிறான். அப்ப அதை ஒருத்தங்க இந்துன்னா எல்லாம் ஒன்னால அப்படிங்கிறான். சாதிங்கிறது இது எவ்வளவு நுட்பமான ஒரு படிநிலை. ஒரு சாதாரண பாமரன் மனசுக்குள்ளேயும் நான் உயர்ந்தவன்கிற ஒரு மனநிலை, எனக்கு கீழே ஒரு இருக்கான் ஒரு மனநிலை, அந்த தாழ்த்தப்பட்டவர்னு சொல்லக்கூடிய அங்கே 1008 பிரிவு பெண்கள் நீ வந்து வசந்த வேண்டாம் அவன் மண்டைக்குள்ள ஏத்துறாங்கல்ல, இவங்க தான் ஏத்துறாங்க. ஆனால் இதே பார்ப்பனியத்துக்கிட்ட போய் நீ இன்னும் கை கட்டி நிக்கிறீங்க, அவன் உன்னை மதிக்கவே மாட்டான். ஆனால் நீ வந்து இன்னொருத்தனை மிதிக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த வச்சவன் பாதுகாப்பா இருக்கான். ஆமா உங்களுக்கு ஆமா நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டா எனக்கு பாதுகாப்பு இல்ல இல்ல. ஆமா அதானே அது. மந்திரிகள் கீழே போய் என்ன செய்யறாங்கிறது முக்கியம். இவ்வளவு நாள் ஆதி திராவிட மக்களுடைய பணத்தை திருப்பி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இங்க ஒன்றும் செலவு பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லா மக்களும் மாதம் மும்மாறி பொழிந்து வீட்டுல எல்லாம் பாலாரும் தேனாரும் ஓடுது, எங்களுக்கு காசு வேணான்னு. அந்த மக்களுக்கு போக வேண்டிய பணம் ஒழுங்கா சேர்ந்தாலே அவன் நல்லா சேர்ந்தாலே குறைஞ்சபட்சம் ஏதாவது அவங்க வாழ்க்கை முன்னேறந்தப்போ இதாங்க பொருளாதார ரீதியாக அவங்க முன்னேற்றி விட்டுட்டா அடுத்தபடியாக ஓரளவுக்கு சமூக பாதுகாப்பு வந்துடும். டேரிங்கா கூட்டு போய் அடிச்சு தொங்க விடுற அளவுக்கு ஆனவம்னா அது வந்து என்ன எவ்வளவு பெரிய யாரு கேட்கறதுக்கு யாரு இருக்கா? ஒன்றும் இல்லை, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்து பையன் படுத்திருக்கான், அப்பா போய் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள பையனை காணும். அப்ப அதுக்குள்ள வந்து எப்படி தூக்கிட்டு போனாங்க அந்த பையனை, அந்த பொண்ணை எப்படி கூட்டு போனாங்க, கொண்டு போய் தூக்க அண்ணன் அவங்க கூட நண்பர்கள் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு 6 பேரை கைது பண்ணியிருக்காங்க. விசாரணை எந்த முடிவுக்கு போகுதுன்னு பார்ப்போம். விசாரணை முடிவுகள் மேலும் இருக்கு. இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாத அளவுக்கு தண்டனைகள் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சாதியை சேர்ந்தவர் காதலித்தான் என்பதற்காகவே அவனை கொல்வது, உயிரை கொல்வது, அதுவும் சொந்த சகோதரியையும் சேர்த்து கொண்டிருக்காங்க. ஏதாவது மருந்து கொடுத்து கொள்றாங்க. அவருடைய எதிர்காலம் எங்கேயோ இருக்கு, பார்க்கலாம். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.